அடுத்து எக்ஸசைஸ் 10.1 எக்ஸசைஸ் 10.1ல் எந்த சம் பார்க்க போகிறோம் அப்படின்னா செகண்டு பார்க்க போகிறோம். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி தான் ஃபைண்ட் த பெரிமீட்டர் தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. பெரிமீட்டரோட அவங்க என்ன இது ரெக்டாங்கிளா ஸ்கொயராங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும். அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஏ சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a square with சைடு வந்து என்ன சொல்லிட்டாங்க 21 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ சொல்யூஷன் என்ன பண்ணுவீங்க, அப்போ அவங்க வந்து பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் ஃபார்முலா தான் போடணும். ஏன்னா இங்கே ஸ்கொயர் தான் மென்ஷன் பண்ண. அப்போ பெரிமீட்டர் ஆஃப் எ ஸ்கொயர், பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் ஃபார்முலா என்னது, ஸ்கொயர் வந்து என்னது 4a அப்படி தானே. பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க 4a. அப்போது அந்த ஏங்கிறது தான் என்னது சைடுன்னு சொல்லுவோம். அந்த சைடு தான் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துட்டாங்க 21 சொல்லிட்டாங்க. இப்போ ஃபார்முலாவில் போடலாமா, விச் இஸ் ஈக்குவல் டு 4a 4 இன்ட்டு a வந்து என்னது 21. அப்போ 4 1 4 is 4 4 2s are என்னது 8. அப்போ 84 is the answer. அடுத்து பி பார்க்கலாமா. பி என்ன கொடுத்துருக்காங்க, பி வந்து a rectangle அப்படி தானே. a rectangle with length வந்து 8.9 மீட்டர். அடுத்து and breadth வந்து 4.6 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து சொல்யூஷன் என்ன எழுதுவீங்க, பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள். இது வந்து ஹெட்டிங் வந்து பெரிமீட்டர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எது கண்டுபிடிக்கணும், பெரிமீட்டர் தான் கண்டுபிடிக்கணும் அப்படி தானே. அப்போ டு ஃபைண்ட் வந்து பெரிமீட்டர். சரி, இப்போ பெரிமீட்டர் கொடுத்துருக்கிறது வந்து என்னது, கிவன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, லென்த் வந்து 8.9, பிரெத் வந்து என்னது 4.6. பெரிமீட்டர் டு ஃபைன் வந்து பெரிமீட்டர் ஆஃப், இது அவங்களே சொல்லிட்டாங்க பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள். அப்போ நீங்கள் ரெக்டாங்கிள் அப்படின்னு என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். இப்போ பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னது, அதை எழுதிக்கலாமா நீங்கள். அப்போது பெரிமீட்டர் ஆஃப் எ ரெக்டாங்கிள் ஃபார்முலா வந்து 2 பெரிமீட்டர் ஆஃப் எ ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னது 2 × L + B. என்ன போட்டுக்கணும், யூனிட்ஸ் வந்து கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கணும், போட்டுக்கணும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா. எல்லோட வேல்யூவும் தெரியும், பியோட வேல்யூவும் தெரியும், நம்ம அப்படியே அதில் வந்து போட போகிறோம். அப்போ என்ன பண்ணுவீங்க, 2 × எல்லோட வேல்யூ 8.9 ப்ளஸ் பிரெத்தோட வேல்யூ 4.6 விச் இஸ் ஈக்குவல் டு 2 × 8.9 இன்னொன்று வந்து என்னது 4.6. 6 + 9 என்ன வரும், 6ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணுங்கள், என்ன வரும் 10 11 12 13 14 15 ஆச்சா. அப்போ 5 ரிமைனிங் 1 இருக்கும், 9 10 11 12 13 இருக்கும். அப்போ 13, அப்போ 0.5 வருமா, 13.5. இப்போ இதை வந்து எது கூட மல்டிப்ளை பண்ணும், 2ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2ஆல் பண்ணணும், 5 2s are 10 0 1 3 2s are 6 6 + 1 7 1 2 is 2. அப்போ என்ன வரும் 27.0. அப்போ நீங்கள் எழுதும்போது 27ன்னு நீங்கள் முடிச்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அது வந்து ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், போட்டுட்டு 2ஆல் நீங்கள் என்ன செஞ்சிடணும், மல்டிப்ளை பண்ணிடணும். இவ்வளோதான் இந்த வீடியோ. எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஆட் பண்ணுறதுல கவனமாக பண்ணணும். 8.9 4.6 ஆட் 6 + 9 வந்து 15 5 1 9 10 11 12 13 13 போட்டாச்சா. அடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடச்சிரும், 27 கிடச்சிரும். நல்லா போட்டு பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இதில் தேர்டு சம் பார்க்கலாம். தேர்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கிறது நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் ஏரியா கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள்.